യെശയ്യാ പ്രവചനം 40-ാം അധ്യായം. യേശയ്യാ ദീർഘദർശന പുസ്തകം അതിലെ 40வது அதிகாரம் അതിന്റെ 30-31 വചനം വായിക്കാം. അതിലെ 30வது വചനത്തെയും 31வது വചനത്തെയും വാസിക്ക കേൾக்கலாம். മോനെ മോണിറ്ററിന്റെ സൗണ്ട് മാത്രം ഒന്ന് ഷാർപ്പായിട്ട് വെച്ചേ. മോണിറ്റർ. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ബാല്യക്കാർ ക്ഷീണിച്ചു തളർന്നു പോകും, ഇളഞ്ഞർ ഇളൈപ്പടൈந்து സോർந்து പോവാர்கள், യൗവനക്കാർ ഇടറി വീഴും, വാലിബരും ഇടറി വീഴുவார்கள். ഈ രണ്ട് വാക്യങ്ങളും നെഗറ്റീവാണ്. இந்த ரெண்டு வார்த்தையும் எதிர்மறையான வார்த்தைகளா இருக்கிறது. அல்லது நெகட்டிவ் வார்த்தைகளா இருக்கிறது. ക്ഷീണിച്ചു പോകുക, அவன் இளைப்படைந்து சோர்ந்து போகுதல், തളർന്നു പോകുക, இடறி போகுதல். ക്ഷീണിച്ചു പോകുക, அவன் சோர்ந்து போகுதல், തളർന്നു പോകുക, அவன் இளைப்படைந்து போகுதல், വീണു പോകുക. விழுந்து இடறி விடுதல். 3 നെഗറ്റീവ് കാര്യങ്ങൾ നമുക്ക് കാണാൻ കഴിയും. 3 விதமான நெகட்டிவ் காரியங்களை நம்மால இங்க பார்க்க முடிகிறது. ഈ 3 കാര്യം നിങ്ങൾ പിടിക്കണ്ട, ഇത് നിങ്ങൾക്കുള്ളതല്ല. இந்த 3 காரியத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த காரியங்கள் உங்களுக்குரியது அல்லவே. ഒരു ഞാൻ ഇതിനകത്തിരിക്കുന്നവരെ കാണുന്നത്, நாங்க இதற்குள்ள இருக்கிறத பார்க்கிறது எப்படி வென்றால் ശുശ്രൂഷകരായിട്ടാണ് ഞാൻ കാണുന്നത്. ஊழியக்காரர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். വിശ്വാസിയായിട്ട് ഞാൻ നിങ്ങളെ കാണുന്നില്ല. വിശ്വാസികളാக நான் உங்களை பார்ப்பதில்லை. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നിങ്ങളെ ഓരോരുത്തരെ കുറിച്ച് ദൈവത്തിന് ഓരോരോ ഉദ്ദേശമുണ്ട്, ഓരോ തെരഞ്ഞെടുപ്പുണ്ട്, ഓരോ വിളിയുണ്ട്. ஆமென். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு அழைப்பை கொடுத்துதான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിങ്ങൾക്ക് എങ്ങനെ വേണോ ഇന്ന് പ്രതികരിക്കാം കേട്ടോ. நீங்க எப்படி வேணாலும் இந்த கூட்டத்தில் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். നിങ്ങൾക്ക് എണീറ്റ് നിന്ന് ദൂത് ഏറ്റെടുക്കണമെങ്കിൽ ദൂത് ഏറ്റെടുക്കാം. நீங்க வார்த்தையை எழுந்து நின்று அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் எழுந்து தாராளமாய் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம். കൈയടിക്കണമെങ്കിൽ കൈയടിക്കാം, கைத்தட்ட வேண்டுமானால் கைத்தட்டலாம், തുള്ളിച്ചാടണമെങ്കിൽ തുള്ളിച്ചാടാം, துள்ளி குதிக்க வேண்டுமானால் துள்ளி குதிக்கலாம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. വിമർശിക്കുന്നവൻ വിമർശിക്കട്ടെ, விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். ഹല്ലേലൂയ. നമുക്ക് അത് അവരുടെ ഡ്യൂട്ടി, അവരതുകൊണ്ട് അവരെ ജീവിതം കഴിച്ചു കൂട്ടുന്നത്. அவங்க அதை செய்யறதுனாலதான் அவங்க பிழைப்பை நடத்தி வாழ்க்கையை முன்னேறி செல்கிறாங்க. നമ്മളെ പോലുള്ള കുറെ പേരുള്ളത് കൊണ്ട് അവർ അരി വാങ്ങി ഭക്ഷിക്കുന്നത്. நம்ம போல கொஞ்சம் பேர் இருக்கிறதுனாலதான் அவங்க அரிசி வாங்கியே சாப்பிடுறாங்க. അതുകൊണ്ട് அதனால അവർക്കും ഒരു ബ്ലെസ്സിങ് അല്ലേ നമ്മളെ മീറ്റിംഗ്. அவங்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதம் தானே இந்த கூட்டம். അതുകൊണ്ട് ലോഡ് കണക്കിന് കിട്ടും, அதனால லோடு கணக்குல கிடைக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூய. അതുകൊണ്ട് വിമർശിക്കുന്നവനെ ഒന്നും നോക്കരുത്. அதனால விமர்சிக்கிறவர்களை நாம் பார்க்க கூடாது. വലത്തോ ഇടത്തോ ഇരിക്കുന്നവരെ നോക്കരുത്. வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ உட்கார்ந்து இருக்கிறவர்களை கவனிக்க வேண்டாம். ഇന്ന് രാത്രി ഒറ്റ തീരുമാനത്തോടെ ഇരിക്കണം. இந்த இரவு ஒரே ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் உட்கார வேண்டும். ഇന്ന് ഞാൻ വിടുതൽ കിട്ടിയിട്ടേ പോകത്തുള്ളൂ. இன்றைக்கு நான் விடுதலை கிடைக்க பெற்றுதான் போக வேண்டும். ഏത് വിഷയത്തോടെയാണോ ഞാൻ വന്നത്, ആ വിഷയത്തിനകത്തൊരു വിടുതലോടെ ഞാൻ മടങ്ങി ചെല്ലുകയുള്ളൂ. எந்த காரியமாய் நான் வந்தேனோ அந்த காரியத்துல ஒரு விடுதலையை கிடைக்க பெற்றுதான் நான் போவேன். Praise the Lord. ஹல்லேலூயா. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுவோம், ഞാൻ ക്ഷീണിക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിലല്ല, நான் சோர்ந்து போகிறவருடைய கூட்டத்துல இல்ல, തളർന്നു പോകുന്നവരുടെ കൂട്ടത്തിലല്ല, ஆமென், சோர்ந்து இடறி விழுகிறவருடைய கூட்டத்துல அல்ல, വീഴുന്നവരുടെ കൂട്ടത്തിലല്ല, விழுந்து போகிறவருடைய கூட்டத்திலும் இல்லை. പിന്നെ ഞാൻ ആരുടെ കൂട്ടത്തിലാണ്? அப்புறம் நான் யாருடைய கூட்டத்துல இருக்கிறேன்? പറക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിൽ, பறக்கிறவர்களின் கூட்டத்திலே. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். ആരുടെ കൂട്ടത്തിലാണ്? யாருடைய கூட்டத்துல இருக்கிறோம்? പറക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിൽ. பறக்கிறவர்களின் கூட்டத்திலே. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, അയ്യോ മടുത്തു എന്ന് പറയുന്നവന്റെ കൂട്ടത്തിലല്ല. ஐயோ என்னால முடியல, நான் சோர்ந்துட்டேன் அப்படிங்கிறவங்க கூட்டத்துல இல்ல. മതി എന്ന് പറയുന്നവന്റെ കൂട്ടത്തിലല്ല. போதும் 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 என்று சொல்லுகிறவருடைய கூட்டத்துல இல்ல. നീ മതി എന്ന് പറയാൻ നീ ഒന്നും ഇതുവരെ ചെയ്തില്ലല്ലോ. போதும்னு சொல்றதுக்கு இதுவரைக்கும் நீ ஒண்ணுமே செய்யலையப்பா. നീ ഒരാളിനെ പോലും സ്നാനപ്പെടുത്തിയില്ല, പിന്നെ എന്തിനാ നീ മതി എന്ന് പറയുന്നത്? ஒரு ஆளுக்கு கூட நீ ஞானஸ்நானம் கொடுக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ போதும்னு சொல்ற? എന്നെ ശുശ്രൂഷയുടെ ഇതിലെ ഒരു 10,000-2,000 പേരെങ്കിലും സ്നാനം കൊടുക്കാനുള്ള രീതിയിൽ ദൈവം ചെയ്തു. ഇങ്ങനെ എനിക്ക് ഭയങ്കര ടെൻഷനാണ്, ഒന്നും ദൈവത്തിന് വേണ്ടി ചെയ്തില്ലല്ലോ. ஆமென். இதுவரையிலும் தேவனுக்கு 2000க்கு அதிகப்பட்ட பேர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருந்தாலும் இனிமேல் எனக்குள்ள ஒரு தாகம் என்னன்னா, ஆண்டவரே இன்னும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யலையேங்கிற எண்ணம் தான். ഞാൻ മിനിസ്റ്റർ ചെയ്ത ഒറ്റ മീറ്റിങ്ങിന് 250 പേര്
ഒറ്റ മീറ്റിംഗിൽ സ്നാനപ്പെട്ടു. நான் ஊழியம் செய்த ஒரு கூட்டத்தில் ஒரே கூட்டத்தில் வைத்து 250 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. കൺവെൻഷൻ കഴിഞ്ഞ് 2 ടൂറിസ്റ്റ് ബസ് നിറയെ ആൾക്കാരായിരുന്നു. கன்வென்ஷன் கூட்டம் முடிந்து 2 டூரிஸ்ட் பஸ் நிறைய ஆட்கள் ஏறினார்கள். അത് வருஷங்களுக்கு முன்னாடி. എങ്കിലും ஆனாலும் ഇന്ന് ഞാൻ നിൽക്കുന്നത് கர்த்தாவிന് வேண்டிட்டு ஒன்னும் செய்திല്ലല്ലോ എന്ന് പറഞ്ഞിട്ടാ. இன்றைக்கு நான் நிற்கும் போதும் என்னுடைய எண்ணம், ஆண்டவரே இன்னும் உமக்கா எதையும் செய்யவில்லையே என்ற எண்ணத்தோடு தான். ഈ മതി മതി എന്ന് പറയുന്നവർ ഒന്നും ചെയ്തിട്ടില്ല ഇതുവരെ. போதும் போதும் என்று சொல்லுகிறவர்கள் ஒண்ணுமே செய்யவே இல்லையே. നീ ചെയ്യാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. நீ செய்ய போகிற அவ்வளவுதான். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. റൂഹ തുടങ്ങിയിട്ടേ ഉള്ളൂ. ரூவாய் ஆரம்பித்திருக்கிறது. അതെ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. റൂഹ ആരംഭിക്കാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. ரூவா ஆரம்பிக்க போகிறதுதான். ഒരു സന്തോഷമില്ലാത്ത இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறது. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? എനിക്ക് തോന്നുന്നു കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഒറ്റ സെക്ഷൻ ആയതുകൊണ്ടാണെന്നാണ് ആൾക്കാർ നല്ല എനർജി ആയിട്ടിരുന്നത്. கடந்த முறை ஒரே ஆராதனையா இருந்ததுனாலதான் நல்ல பலனோடு உற்சாகமா இருந்தாங்க போல ஜனங்கள். ഇന്ന് 4-5 സെക്ഷനൊക്കെ ഉണ്ടല്ലോ. இன்னைக்கு 4-5 ஆராதனை இருக்குல்ல. 4-5 സെക്ഷൻ ഇദ്ദേഹത്തിന് സഹിക്കണമല്ലോ. அவன் 4-5 ஆராதனையில இவரை நாம சகித்துக் கொள்ளணுமே. അതുകൊണ്ട് അവസാനത്തെ സെക്ഷൻ അടിച്ചു പൊളിക്കാന്ന് പറഞ്ഞായിരിക്കുന്നത്. அதனால கடைசி ஆராதனையில ஆமென் பயங்கரமா ஆராதிச்சிடலாம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இருக்க கூடாது. എനിക്കിരുന്നുണ്ട് പ്രാരംഭത്തിലെ സട കുടഞ്ഞെഴുന്നേൽക്കുന്ന സിംഹത്തെ പോലെ സഭയിരിക്കണം. ஓ ஆரம்பத்திலேயே பிடரியை உதறி எழும்புகிறதான சிங்கத்தை போல நாம் இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ஆமென். പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഇതുവരെ ചെയ്തതൊന്നും അല്ല. இதுவரையிலும் செய்தது ஒன்றுமே இல்லை. ഞാൻ ആരംഭിക്കാൻ പോകുന്നു. நான் ஆரம்பிக்க போகிறேன். 2025 ഇത് സെക്കൻഡ് സീസൺ ആണ്. 2025 ഇത് രണ്ടാം ഭാഗം, 6-ാം മാസം, 6-ஆம் மாதம். പരിശുദ്ധാത്മാവ് റൂഹയോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் ரூவா சபையை பார்த்து சொல்லுகிறார், ഇതുവരെ കാണാത്ത ചിലത് ദൈവം റൂഹയിൽ കാണിക്കാൻ പോകുന്നുവെന്ന്. ஓ இதுவரை காணாததை ரூவா காண போகிறது, நான் காண்பிக்க போகிறேன் என்று. റൂഹ കാത്തിരുന്നത്, ரூவா காத்திருந்தது 2025 കാണാൻ പോവാം. 2025 பார்க்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ബാല്യക്കാർ ക്ഷീണിച്ച് തളർന്നു പോയി, യൗവനക്കാർ ഇടറി വീഴും. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். എങ്കിലും ஆனாலும் യഹോവയ്ക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കുന്നവർ, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ശക്തിയെ പുതുക്കും. புது பலன் அடைவார்கள். ഈ ശക്തി എപ്പോഴാ പുതുക്കേണ്ടേ? எப்போ பலனை புதுப்பிக்க வேண்டும்? എക്സ്പയറി ആകുമ്പോ, எக்ஸ்பைரி காலாவதி ஆகும்போது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ എക്സ്പയറി ആകുമ്പോഴാ മതി എന്നുള്ള ചിന്ത വരുന്നത്. இந்த காலாவதி எக்ஸ்பைரி ஆகும்போது தான் போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து விடுகிறது. മരിച്ചാ മതി എന്നുള്ള ചിന്ത വരുന്നത്. செத்தா போதும் என்ற எண்ணம், എവിടെയെങ്കിലും ഓടിപ്പോയാലോ എന്ന് ചിന്തിക്കുന്നു. எங்கேயாவது ஓடி போகலாம் என்ற எண்ணம், അങ്ങനെയല്ല ചിന്തിക്കേണ്ട. அப்படி நினைக்க கூடாது. എക്സ്പയറി ആയി എന്നുള്ള തോന്നൽ വരുമ്പോൾ எப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு எண்ணம் வருகிறதோ, നീ പുതുക്കണം. நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். കാത്തിരിക്കുന്നവർ ശക്തിയെ പുതുക്കും. காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். വിശ്വസിക്കുന്നവർ ഇന്ന് രാത്രി കരങ്ങളെ അടിച്ചു പറ. ஓ விசுவாசிக்கிற நிறவிலே கைகளை தட்டி சொல்லுவோம், ரூவா കൈ അടിച്ച് கைகளை தட்டி ശക്തിയോടെ പറ. ஓ பலத்தோடு சொல்லுவோம், ശക്തിയെ പുതുക്കുവാൻ. ஓ புது பலனை அடைய. Yes, 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 yes. Come on, come on, come on. எஸ், எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து കാത്തിരിക്കുന്നവർ ശക്തിയെ പുതുക്കും. காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். കാത്തിരിക്കുന്നവർ ശക്തിയെ പുതുക്കും. காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். Jesus. Hallelujah, hallelujah. എല്ലാരും അല്ല, എല്ലാരും അല്ല, எல்லாரும் அல்ல, എല്ലാരും അല്ല, எல்லாரும் அல்ல. കാത്തിരിക്കുന്നവർ. காத்திருக்கிறவர்கள். ആരാ കാത്തിരുന്നേ? யாரு காத்திருந்தா? അവരുടെ മേൽ ഇന്ന് ശക്തി വരും. யார் காத்திருந்தார்களோ அவர்கள் மேல இன்றைக்கு வல்லமை பலன் வரும். അൺകൺട്രോളബിൾ അനോയിന്റിംഗ് ഇറങ്ങി വരും. கட்டுப்படுத்த முடியாத அளவிலே அபிஷேகம் இறங்கி வரும். Name of Jesus. Hallelujah. Ribala shekere. കാത്തിരുന്ന് ശക്തിയെ പുതുക്കുന്നവരെ സ്വർഗം വിളിച്ചു.
കാത്തിരുന്ന് പുതുബലൻ അടയ്கிறவர்களை பார்த்து பரலோகம் இப்படி அழைத்தது. ദൈവത്തിന്റെ കഴുകന്മാർ, தேவனுடைய കഴുകുകൾ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി എന്റെ മെസ്സേജ് ഇതാണ്, കഴുകൻ. இந்த இரவு என்னுடைய செய்தியின் தலைப்பு കഴുகு. ദൈവത്തിന്റെ കഴുകൻ, தேவனுடைய கழுகு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഞാൻ ദൈവത്തിന്റെ കാക്കയല്ല, நான் தேவனுடைய காக்கா அல்ல, ദൈവത്തിന്റെ കഴുകനാണ്. தேவனுடைய கழுகா இருக்கிறேன்.